வீடியோ கான்ட்ரவர்சியில் சிக்கின ஸ்ருதி நாராயணனை பற்றி நம்ம பாஸ்ட் ஃபியூ டேஸை வந்து ரொம்ப பரபரப்பாக எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருந்தோம். அதை பற்றி இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நியூ போஸ்ட் ஒன்று வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்க சிறடிக்கு ஆசி சீரியலில் வந்து வித்யா கேரக்டரில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளாகவே சோஷியல் மீடியாவில் சீரியல் ஆக்ட்ரஸ் ஒவ்வொருத்தரோட ஃபோனோகிராஃபிக் வீடியோ பற்றி நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்குது. அந்த வீடியோவில் ஆக்ட்ரஸ் வந்து டார்ச்சர் பண்ணுறாரு, ஆக்ட்ரஸ் கிட்ட வந்து அட்வைஸும் பண்ணுறாரு. இதை அக்ரி பண்ணுறதுக்காக வேண்டி ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி வேர்ல்டு வைடாக வந்து ஹேமா கமிட்டி வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப பரபரப்பாக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ட்ரஸ் அவங்களுக்கு நடந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பற்றி ஓப்பனாக வந்து பேச வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. மலையாள சினிமாவில் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாலையும் சீரியல்லையும் சரி இதே மாதிரி சிமிலர் இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு அஃபெக்ட் ஆன ஆக்ட்ரஸ் வந்து ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொடூரமாக யார் வந்து பண்ண சொன்னாங்க, வீடியோ காலில் ஏன் ஆக்ட்ரஸ்க்கு வந்து இப்படி செக்ஷுவலி அசால்ட் வந்து நடந்திருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். நோவல்டி சேனலில் இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்கலாம். இப்போ தான் இந்த சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க ரிலேட்டடாக இருக்கிற வீடியோ அதுவும் வந்து ஆப்ஷன் சீன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ பட் அது வந்து ஏஐ யூஸ் பண்ணி ஃபேக்காக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோவை நிறைய பேர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பீங்க. அப்படி வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால இவங்களோட மனநிலை அதேமாதிரி ஃபேமிலி எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு இவங்களோட ஆதங்கத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. கன்சர்ன் ஆக்ட்ரஸ் வந்து இதை பற்றி லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்களா இல்லை பப்ளிக்கிட்ட இதை பற்றி பேசுவாங்களா அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம வெயிட் பண்ண மாதிரி இவங்க வந்து பப்ளிக்கில் வந்து போல்டாக வந்து பேசியிருக்காங்க. இது எல்லாமே ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இது ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணதா என்னன்றது நமக்கு எதுவுமே தெரியல. இல்லை அவங்க சொன்ன மாதிரியே ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நடந்திருக்கா அப்படின்றது நமக்கு எதுவும் தெரியாது. இந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் வந்து நடக்காமல் இருக்கணும். இல்லை ஒரு வேளை அப்படி நடந்துருச்சுன்னா எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக நம்ம சம் ப்ரிகாஷன்ஸ் வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் இல்லைன்னா அதர் பிளாட்ஃபார்ம் மூலமாக மீட் பண்ணுற பர்சன் கூட இம்மீடியட்டாக வந்து வீடியோ காலில் பேசுறது வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ட்ரஸ்ட் பர்சனாக இருந்தால் நீங்கள் வந்து பேசலாம். ஆனால் அதுவே வந்து அந்தரங்கமான விஷயத்தை பற்றி வந்து பேசும்போது கேர்ஃபுல்லாக வந்து இருங்க. கேமரா மைக்ரோஃபோன் வந்து ஆனில் இருக்கும்போது உங்கள் சரௌண்டிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட்டில் நீங்கள் ஷேர் பண்ணுற எந்த இன்ஃபர்மேஷனாலுமே சரி, ஃபோட்டோ வீடியோ ரெக்கார்ட் ஆர் ஷேர் பண்ணுறதுனாலுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரையாவது ஃபுல்லாக நம்புற வரைக்கும் உங்களோட ப்ரைவேட் அதாவது இன்டிமேட் திங்ஸ் வீடியோ இல்லைனா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணுற கிரைம்ஸ் வந்து சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் லீகல் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட்டும் பண்ணலாம். சைபர் செக்யூரிட்டி ஆன்லைன் ப்ரைவசி பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து இந்த மாதிரி டேஞ்சர்லேருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வந்து மோர் அட்டென்ஷன் டு தி டிஜிட்டல் செக்யூரிட்டி. ஸோ அப்போ தான் வந்து இந்த மாதிரி இருந்து அவங்களே வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டேக் த ரைட் டிசிஷன் அட் தி ரைட் டைம் வித்தவுட் லூசிங் கரேஜ் இன் எனி சிச்சுவேஷன். இந்த மாதிரி பண்ணுற பர்சனுக்கு கண்டிப்பாக சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். மோஸ்ட்லி எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அக்கா தங்கச்சி இல்லைன்னா அம்மாட்ட வந்து இப்படி நடந்துப்பியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவ்வளோ பண்ண சொல்கிற அந்த பர்சனை வந்து நியூடாக மிரரில் பார்த்து வீடியோ எடுத்து ரசிச்சுட்டு இருப்பாரா? அந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் போட்டு இவர் வந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதானே. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க வந்து சவுதி கவர்மெண்ட் கொடுக்குற பனிஷ்மெண்ட் தான் இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த வீடியோ வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் அவங்க மொபைலில் சேவ் பண்ணி கூட வச்சிருக்கலாம். ஸோ அந்த வீடியோவை ப்ளீஸ் தயவுசெய்து சீக்கிரமாக வந்து delete பண்ணிடுங்க. அந்த வீடியோவை நீங்கள் delete பண்ணிங்கன்னா அந்த ஆக்ட்ரஸோட லைஃப்க்கு வந்து நல்லது. இந்த மாதிரி ஆளுங்க நம்மளை சுற்றி இருக்க தான் செய்கிறாங்க. நார்மல் பர்சனா அப்படி இல்லைனா லேடிஸ் எல்லாருமே வந்து பார்த்து உஷாராக வந்துடுங்க. நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறமா என்ன பனிஷ்மெண்ட் இந்த ஆளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது உங்களோட பதிவுகளை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சைபர் கிரைம் செக்யூரிட்டி ஆன்லைன் ப்ரைவசி எப்படி உஷாராக இருக்கணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுப்பாங்க. இனிமேல் எந்த பொண்ணாவது சீரியல் நடிக்க போகிறேன் அப்படின்ட்டு ஆடிஷனுக்கு போகிறேன்னு சொன்னால் சிறடிக்காசி சீரியலில் வர ஆக்ட்ரஸ் தான் இந்த நியூட் வீடியோ தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆடிஷன்ற பேரில் உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் ஃபோனில் அவன் சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற சொல்கிறத கேட்டு அவன் சொல்கிற எல்லா விஷயத்தையும் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க இந்த சீரியல் ஆக்ட்ரஸ். அவன் கேட்குற எல்லா விஷயமும் உச்சக்கட்ட வக்கரமாக வந்து இருக்குது. ஒரு சீரியலில் நடிக்கிறதுக்கே இப்படி எல்லாம் செய்யணும்னா ஒரு ஃபிலிமில் நடிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய சொல்லுவாங்களோ தெரியல. ஸோ இப்போ சீரியல் நடிச்சிட்டு இருக்கிற ஆக்ட்ரஸ் அப்போது என்னென்ன கொடுமை இல்லாமல் அனுபவிச்சிருப்பாங்களோ. இந்த வீடியோ வந்து எப்படி லீக் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சான்ஸ் கொடுக்குறேன்னு சொன்ன அந்த ஆள் இந்த சீனை வந்து டேரக்டர் ப்ரொடியூசர் காமிக்கிறதுக்காக வேண்டி வீடியோ வந்து எடுத்திருக்கான். ஸோ இதுதான் வந்து இந்த பிரச்சனைக்கான காரணம் வந்து ஆயிருக்கு. ஸோ அந்த வீடியோ வந்து எப்படியோ வேற ஒருத்தர்கிட்ட போய் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. வீடியோ கால் பேசும்போது ஆப்போசிட் எண்டில் இருக்கிற பர்சன் நம்மளோட வீடியோ காலை வந்து ரெக்கார்ட் பண்ணுறாரா இல்லையா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எந்த டெக்னாலஜியுமே இப்போ இருக்கிற வீடியோ காலிங் ஆப்பில் வந்து இல்லை. ஸோ அப்படியே வந்து அந்த ஃபெசிலிட்டி வந்தாலுமே இன்னொரு ஃபோன் கேமரா மூலமாக இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் சைடில் வச்சு ரெக்கார்ட் பண்ணனா நம்ம ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. வீடியோ காலில் இந்த மாதிரி பேசுறது வந்து லேடிஸ் தான் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த ஆக்ட்ரஸ் இப்போ பண்ணின விஷயத்தை வந்து இவங்க டேரக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நாரி போயிருக்காரு. ஆனால் ஒரு வீடியோ காலில் இந்த அளவுக்கு வந்து செஞ்சுட்டு அந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் பண்ணன ஆளுனால இந்த ஆக்ட்ரஸோட லைஃபே வந்து கொஸ்டின் மார்க் மாதிரி ஆயிடுச்சு. இவங்களோட ஓல்டு வீடியோஸ் எல்லாமே வந்து சடனாக மில்லியன் வியூஸ் வந்து போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வீடியோ காலில் பாய் ஃப்ரெண்ட் லவ்வர் ஹஸ்பண்ட் அப்படின்னு யார்கிட்ட நீங்கள் பேசினாலுமே எல்லை மீறி பேசவோ நடந்துக்கவோ நடந்துக்காதீங்க.
இன்டர்நெட்டில் உமனோட அட்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம தான் வந்து எச்சரிக்கையாக வந்து இருக்கணும். இந்த வீடியோவை நான் அவேர்னஸ்க்காக வேண்டி தான் போட்டிருக்கேன். இவங்களை வந்து கேவலப்படுத்தணும் அப்படின்னு நான் நினச்சி எந்த மனப்பான்மையிலையும் நான் போடல. இவங்கள மாதிரி வேறு யாருமே வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் சைபர் கிரைமோட செக்யூரிட்டி அதை எல்லாமே வந்து எனக்கு கிளியர் கட்டாக வந்து நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா தயவுசெய்து சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட பதிவுகள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.